ஏவிபியினுடைய எத்தனையோ வீரர்களும் கூட, போராளிகளும் கூட கடத்தப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். அதற்கான நீதியே நாங்கள் இன்னும் இலங்கையிலே பெறவில்லை. புலிகளையும் பிரபாகரனுடைய அந்த படத்தையும் மாவீரர்களையும் வைத்து வியாபாரம் செய்பவர்கள்தான் அதிகமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே கிட்டத்தட்ட 47-50 வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் செய்யாத நல்ல விடயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அதை வெளிநாடுகளும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளும் தேடி வந்து உதவி செய்கின்ற அளவிற்கு இந்த அனுரா அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை யதார்த்தமாக நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே. மீண்டும் லங்காபூர் ஊடகத்தின் சார்பில் இலங்கையன். இந்த செய்தி அனுரா கிட்டத்தட்ட 2 வருடங்களாகின்றது, ஆகப் போகின்றது. ஜனாதிபதியாகி இந்த ஆட்சியை கைப்பற்றி அல்லது ஆட்சியை மக்கள் அவரிடத்தில் ஒப்படைத்து இந்த இடுக்கில், இந்த கால இடுக்கில் அவரால் தமிழ் மக்களுக்கு அல்லது இலங்கை மக்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கிறது. பொதுவாக தமிழ் மக்களுக்கு இலங்கையிலே இருப்பவர்கள் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே இருக்கின்றவர்களுக்கும் என்ன நன்மை நடந்திருக்கிறது, தீமை நடந்ததா இல்லையா என்பதை சிறிய அலசலாக நாங்கள் உங்கள் முன்னால் முன்வைக்க வருகின்றோம். ஆம், அதற்கு முன்னால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கு உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள். எங்களுடைய www.lanka4 இந்த இணையதளத்திற்கும் சென்று நீங்கள் செய்திகளை வாசிக்கலாம். ஆம், அலசலுக்கு வருவோம். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அண்மித்து வருகின்ற அந்த 2வது வருட பூர்த்தியிலே அவர்கள் தங்களுடைய விழாவை கொண்டாடுவதற்கும் இருப்பதாக கேள்விப்படுகின்றோம். இருந்தாலும் கூட அந்த விழாவை கொண்டாடுவதற்கு இந்த என்பிபி அரசுக்கு அருகதை இருக்கிறதா என்று இலங்கை மக்களாக, அதாவது தமிழர்கள், இஸ்லாமியர்கள், சிங்களவர்கள் என்று அனைத்து மக்கள் கேட்பதும் எங்களுக்கு விளங்குகிறது. பலர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள், பலர் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள், பலர் எங்கே பிழை இருக்கிறது என்று பார்த்து அதை மாத்திரம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே அனுரா கட்சிக்கு எதிராக இருக்கின்றவர்கள் குற்றம் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுராவுக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு சேவைகளையும், அவர்கள் நகர்ந்து வந்த அந்த கடந்து வந்த பாதையிலே நடைபெற்ற நல்ல கெட்ட விடயங்களை இழை பிரித்து பார்த்து அவர்களுடைய நன்மைகளை பாராட்டி வருகிறார்கள். சிலர் விமர்சித்து வருகிறார்கள். சிலர் என்பிபி அரசிலிருந்து விலகி எதிர்க்கட்சியில் கூட சேர்ந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பலரும் என்பிபி அரசை ஆதரித்து அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பாராளுமன்றத்திலே ஆதரித்து அவர்களை வாழ்த்தியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விமர்சித்தும் கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்தியும் விமர்சித்தும் கொண்டிருக்கிறார்கள். சஜித் பிரேமதாசாவை போன்றவர்கள், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன் இப்படியானவர்கள் வாழ்த்துகின்றார்கள், அதே வேளைகளை தூத்துகின்றார்கள். ஸ்ரீதரன் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக என்பிபி கட்சியாக மாறி என்பிபி கட்சிக்கு அவர்களுடைய எடுக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே அவருக்கு அதனால் ஏற்பட்ட இடைஞ்சல்களை தாண்டியும் அவர் ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார். அது தன்னலமோ பொதுநலமோ என்பதை அடுத்த கட்டத்திலே நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆம், என்பிபி அரசு லங்காபூர் ஊடகத்தின் கண்காணிப்பிலே, அதாவது கணிப்பிலே அவர்கள் வந்ததன் பிற்பாடு நல்லது நடந்திருக்கிறதா, கெட்டது நடந்திருக்கிறதா, நாடு முன்னேறி கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக சற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை வந்த ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை விட அதிகமாக நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மக்களுக்கு தேவையான வருங்கால இளைஞர்களுக்கு, வருங்கால யுவதிகளுக்கு, வருங்காலத்திலே வாழ்க்கையை, கல்வியை, பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டியவர்களுக்கு, வருங்கால இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு நோக்கி வருகின்ற பாதைக்கு செவ்வன அவர்கள் தங்களுடைய முடியாதவரை தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து இந்த அரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எப்படி பலர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விமர்சனம் செய்பவர்களிலே வெளிநாட்டிலே இருந்து ஃபேக் ஐடியிலேயும் இலங்கைக்கு போக முடியாமல் இருக்கின்ற கவலையிலேயும் அவர்கள் அனுரா அரசை
விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு கையால் ஆகாதவர்கள் என்பதை நாங்கள் அறிந்தவர்கள் தெரியும். காரணம், அவர்களுடைய பதிவை நீங்கள் சென்று பார்த்தால் சில பதிவு, ஒரு 5 பதிவு கடைசியாக போட்ட 5 பதிவுகளை பார்த்தால் தெரியும் அவர்கள் எங்கேயுமே பிழை பிடிப்பவர்கள். அவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள், என்ன ஊழல் செய்தவர்கள், அல்லது இயக்கத்திலே இருந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பணத்தை கொள்ளையடித்து வந்தவர்களா, அல்லது வெளிநாட்டிலே இருக்கின்ற பணத்தை கொள்ளையடித்தவர்களா, இப்படியானவர்கள் புலிகள் என்று தங்களை வியாபாரம், புலிகளின் ஈகங்களையும் இழப்புகளையும் புலிகளையும் பிரபாகரனுடைய அந்த படத்தையும் மாவீரர்களையும் வைத்து வியாபாரம் செய்பவர்கள் தான் அதிகமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டிலே சற்று செய்கிறார்கள், ஆனால் அடக்கி வாசிக்கிறார்கள். வெளிநாட்டிலே இருந்து செய்கிறார்கள், ஆனால் நாட்டிற்கு வந்ததும் அடக்கி வாசிக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக அந்த தூற்றுகின்றவர்களுடைய பாதத்திலே வீழ்ந்துதான் இலங்கைக்கு செல்கிறார்கள். வரும்பொழுதும் வீழ்ந்துதான் வருகிறார்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு வந்ததன் பிற்பாடு வீரவசனம் பேசுகிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அது அவர்களுடைய கையால் ஆகாத தனமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை விட ஒரு சில அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்ததற்கெல்லாம் NPP அரசை விமர்சித்துக் கொண்டு வருகின்ற காரணம், தங்களை வளர்த்துக் கொள்வதற்காகவும் தாங்கள் இழந்த அந்த வாக்குகளை எடுப்பதற்காகவும் மக்களை உசுப்பேத்தி ஈகங்கள், இழப்புக்கள், தமிழ் தேசியம் என்று விற்பனை செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிகிறது, அனைவருக்கும் தெரியும். அதே வேளையிலே ஆபாசமாக பேசி ஒருவர் அலைந்து திரிவதும் அது நீங்கள் அறிந்த விடயம். அவருக்கு தேவை பணம், அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அவருக்கு கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. பணம் சம்பாதிப்பதை குறியாக வைத்து, தன்னுடைய மீடியாவை வளர்ப்பதற்கும் குறியாக வைத்து அவர் இயங்கிக் கொண்டிருப்பவர். அவர் ஒரு புறமாக இருக்கட்டும். ஆனால் அவரால் தமிழ் அரசியல்வாதிகளுக்குள் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த வகையிலே நாங்கள் அவருடைய அந்த நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்களையோ வாசகங்களையோ எடுத்துக்கொள்ளாமல் அவர் செய்கின்ற நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்கின்றோம். அது அடுத்த தடவை அவர் வரப்போகின்றது, வர மாட்டாதது, அல்லது மக்கள் ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது, அது மக்களுடைய விடயம். மக்களை பார்த்து கொள்வார்கள். அதற்குள் நாங்கள் மீடியாக்குள் வரவில்லை, எங்களுடைய மீடியா அதற்குள் வர விரும்பவில்லை. சரி, அனுரா அவர்கள் அடுத்தடுத்ததாக போதை வஸ்துக்காரரை கைது செய்தது, எத்தனையோ காணிகளை விடுவித்தது, வீதிகளை விடுவித்தது, பல அபிவிருத்திகளுக்கான அடிக்கல் நாட்டியது, அபிவிருத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல விடயங்களை செய்து கொண்டு வருவது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஊழல்வாதிகளை கைது செய்வது, ஊழல்வாதிகளை அழைத்து விசாரிப்பது, இவையெல்லாம் இதுவரை கடந்த காலங்களிலே இலங்கையிலே கிட்டத்தட்ட 47-50 வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் செய்யாத நல்ல விடயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அதை வெளிநாடுகளும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளும் தேடி வந்து உதவி செய்கின்ற அளவிற்கு இந்த அனுரா அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை யதார்த்தமாக நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அந்த அனுரா அரசு, NPP அரசு, சிங்களவன் அல்லது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவன், அதனால் இவர்களோடு நாங்கள் ஒட்டி போகக்கூடாது என்று வன்மத்தோடு இயங்குகின்றவர்கள். எப்பொழுதும் தமிழ் மக்கள், அங்கே இருக்கின்ற நாட்டிலே இருக்கின்ற போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கும் உறுதுணையாகவோ ஆதரவாகவோ இருக்க மாட்டார்கள். ஆனால் அங்கே அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த உதவிகள், அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சலுகைகள் அல்லது அவர்களுடைய உரிமைகள் பெறுவதற்கான அந்த வழிமுறைகள், இவற்றுக்கெல்லாம் தடையாக இருப்பவர்கள் இந்த தமிழ் தேசியத்தை விற்பனை செய்கின்ற உள்ளூர் வெளிநாட்டிலே இருக்கின்ற ஆதரவாளர்கள், தொண்டர்கள், கூண்டர்கள், அதே வேளையிலே தமிழ் அரசியல்வாதிகளும். ஒரு நடக்க முடியாத விடயத்தை முன்வைத்து இதுதான் நடக்க வேண்டும் என்று அடம்பிடித்து நிற்பது மக்கள் சேவை அல்ல. அது அதாவது தற்காலத்திலே இலங்கையிலே தற்பொழுது ஆட்சி செய்கின்ற அரசாங்கத்திடம், தற்பொழுது உலகம் போகின்ற போக்கிலே, தற்பொழுதுல பொருளாதார அல்லது சட்டத்திட்டம், இப்படியான விடயங்களுக்கு மத்தியிலே எதனை நாங்கள் இப்பொழுது பெற முடியுமோ, இப்பொழுது தேவையோ அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர 250 வருடங்களுக்கு பின்பால் நாங்கள் ஈழத்தை அமைக்க வேண்டும் என்று இப்பொழுது பாடுபடுவது ஒரு தூர நோக்கு பார்வை அல்ல. அப்படி பாடுபடுவதாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற சலுகைகளை பெற்றுக்கொண்டு அத்தோடு கூட மக்களுக்கு நன்மை எதுவோ தூர நோக்கு பார்வையிலே இப்பொழுது நகர்ந்து கொண்டு செல்வதுதான் புத்திசாலித்தனம். தற்போதைய இலங்கையிலே, இந்த கலியுகத்திலே அதை கடந்து வந்த காலங்களிலே இயக்கம் கூட செய்திருக்கிறது. ஆரம்ப காலத்திலே கெடுக்குப்புடியாக நின்றவர்கள் பின்பு அவர்கள் உலகம் போகின்ற போக்கிலே பார்த்து போராட்டம் மாறாத போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்று இயக்கமே ஆயுதத்தை மௌனிக்க வைத்து
தன்னுடைய பேச்சுவார்த்தையிலே பல காலங்களாக ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பார்த்து வந்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு நாங்கள் இறுக்கமாக நிற்போம் புலிகளைப் போல. புலிகள் அப்படி நிற்கவில்லை, நீங்கள் நிற்பது போல புலிகள் நிற்கவில்லை. காலத்திற்கு ஓட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் பிரேமதாசாவோடும் கூட்டாளிகளாக இருந்தார்கள், ராஜபக்சவோடும் கூட்டாளிகளாக இருந்தார்கள், ரணிலோடும் கூட்டாளிகளாக இருந்தார்கள். புலிகள் ஆண்டு கொண்டிருந்த கட்சி அத்தனையோடும் கூட்டாளிகளாக இருந்தும் அவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை மீட்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்பது நாங்கள் கடந்து வந்த பாதையிலே பழைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் தெரியும். இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியிலையும் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுக்கல்ல, வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கோ உள்நாட்டிலே இருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, வருங்கால சந்ததிகளுக்காக. வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் கூட உள்நாட்டுக்கே வந்து அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக, தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக, முதலீடு செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய எதிர்காலம் கூட உள்நாட்டிலே உயர்வுக்கு பாடுபடும். அதற்கு நாங்கள் தற்கால இலங்கையிலே சட்டத்திட்டத்துக்கு உட்பட நாங்கள் எதை பெற முடியுமோ அதை பெற்றுவிட்டு படிப்படியாக நாங்கள் பெற வேண்டிய உரிமைகளை பேராசையின்றி நியாயமாக, நீதியாக, அதற்காக சம உரிமையோடு எங்களுடைய விகிதாசாரத்துக்கு ஏற்ப நாங்கள் முயற்சி செய்வதான் சாலச் சிறந்தது. அதே வேளையிலே அனுரா அரசாங்கம் பகிரங்கமாக கூறியிருக்கிறது, வடகிழக்கு இணைப்பு சாத்தியமாகாது, போர் குற்றம் விசாரிப்பு சாத்தியமாகாது, இப்பொழுது விரும்பினால் நீங்கள் அதனை முன்னெடுங்கள் என்று ஃப்ரீயாக விட்டிருக்கிறார்கள். உலக நாடிலே அல்லது ஐக்கிய நாடு சபையிலே நீங்கள் சென்று அவர்களுக்கு சட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தால் அதற்கு அனுரா அரசு இடையே வராது. ஆனால் அனுரா அரசு தலைமை தாங்காது. முடிந்தது நாட்டுக்குள்ளே நாங்கள் அதனை விசாரிக்க முடியுமே தவிர ஏவிபியினுடைய எத்தனையோ வீரர்களும் கூட, போராளிகளும் கூட கடத்தப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். அதற்கான நீதியை நாங்கள் இன்னும் இலங்கையிலே பெறவில்லை. ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, அரசாங்கம் என்று வருகின்ற பொழுது ஏவிபி தன்னுடைய கொள்கையை முழுமையாக பாவிக்க முடியாது. என்பிபி அரசாங்கம் மாத்திரம்தான் அதனை கொள்கையை பாவிக்கலாமே தவிர ஏவிபி பாவிக்க முடியாது. அதே வேளையிலே 13வது திருத்தச் சட்டம் அது நடைபெறாத விடயம் என்று அவர்கள் முன்கூட்டியே பகிரங்கமாக கூறிவிட்டார்கள், வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள், திறந்த இதயத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் தமிழர்கள், தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற யாராவது அவர்களோடு பேரம் பேசி அவர்களிடத்தில் நாங்கள் எங்களுடைய தற்கால சூழலுக்கேற்ற அந்த எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விடயங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எங்களுக்கு அவர்கள் பலத்தை தந்திருக்கிறார்கள், கேட்கின்ற உரிமையை தந்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்கின்றதுக்கு பதிலை தருவோம் என்று கூறியிருக்கிறார்கள், பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள், திறந்த இதயத்தோடு நிற்கிறார்கள். அந்த வகையிலே நிச்சயமாக இந்த அனுரா அரசு தமிழர்களுக்கு நல்லதைத்தான் செய்கிறது, நல்லதைத்தான் செய்ய விரும்புகின்றது. ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமிய மக்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, பொதுவாக இலங்கை மக்கள் என்ற ரீதியிலே தங்களுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டுதான் செல்கிறார்கள். ஆனால் பிழை பிடிப்பவர்கள் பிடித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பிழை பிடிக்கின்றவர்கள் பக்கம் பிழை பிடிப்பது சரியா தவறா என்பதை நாங்கள் உற்று பார்ப்பதாக இருந்தால் அனுரா அரசு செய்த நன்மைகளை அவர்கள் வாழ்த்தி இருக்கிறார்களா அல்லது நன்மை செய்யவில்லையா? அந்த தூற்றுகின்றவர்கள், விமர்சிப்பவர்கள், அந்த எதிர்கட்சியில் இருப்பவர்களோ அல்லது ஆளுங்கட்சியில் இருப்பவர்களோ அல்லது நடுநிலையாக இருப்பவர்களோ எங்கேயாவது அனுரா ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு இப்படி நன்மை செய்திருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களா? அப்படி குறிப்பிடவில்லையாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் விமர்சிக்கவோ இதனை கூறுவதற்கோ அருகதை அற்றவர்கள், இலங்கை பிரஜா உரிமை உள்ளவர்கள் என்று அன்று கூறுவதற்கு அருகதையற்றவர்கள். அதாவது ஒருவர் நடுநிலையாக இருப்பதாக இருந்தால், விமர்சிப்பதாக இருந்தால், ஒருவர் யாரை விமர்சிக்கின்றோமோ அவர் செய்த நல்ல விடயங்களை முதலில் வாழ்த்த வேண்டும், அந்த நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு அவர்கள் அந்த விமர்சனத்தை முன்வைக்கலாம். அது விமர்சனம் அல்ல, குறை அல்ல, அது ஒரு எடுத்துக்காட்டு. இதனை திருத்திக் கொள்ள வேண்டும். அனுரா அரசு ஆகாயத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களும் மனிதர்கள் தான். அங்கேயும் தவறுகள் இருக்கலாம், இருந்திருக்கிறது. சபாநாயகர் உட்பட
பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பாடசாலை அதிபர்கள் உட்பட அவர்களுடைய குண்டர்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் உட்பட அவர்களுடைய அங்கத்தவர்கள் உட்பட தவறு செய்து லஞ்ச ஊழல் போதை வஸ்து தவறான போலி பட்டப்படிப்பு என்று அவர்களிடத்திலே இருந்த சூத்தைகளும் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. அதற்கும் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கச்சார்பாக பேசிக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் போகின்ற வழி சரியாதென்று கூறுகிறார்கள், தவறென்றால் தவறென்று கூறுகிறார்கள். அதற்கு நாங்கள் உறுதுணையாக சென்று எங்களுடைய விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய ஒவ்வொரு அபிலாசைகளையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி, நாங்கள் யாரை விமர்சிக்க போகின்றோமோ அவன் செய்த நன்மைகளை சுட்டிக்காட்டி அதன் பிற்பாடு விமர்சிக்காமல், சரி விமர்சனமாக இருந்தாலும் அங்கே நடந்த தவறுகளை, எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற ஆதங்கங்களை, எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற நீதிகளை நாங்கள் கூறுவதுதான் சால சிறந்தது. ஆம், அனுரா அரசு சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறது. உலக நாட்டிலே இருக்கின்ற, உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கின்ற இலங்கையர்களோ அல்லது பிற நாட்டவர்களோ அனுரா அரசிலே குறை கூறுகின்ற அளவிற்கு அவர்கள் நடக்கவில்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். முடிந்தவரை அனுரா அரசுக்கு உறுதுணையாக, உதவியாக, அதாவது இலங்கையிலே ஆளுகின்ற ஆளுங்கட்சிக்கு, மக்களால் அனுசரிக்கப்பட்ட, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு இல்லாவிட்டாலும் இடையூறு விளைவிக்காமல் அந்த மக்கள் சேவைகளை மேலும் பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களால் முடிந்தவரை ஒரு அணில் போல ஆவது நாங்கள் அதற்கு உதவி புரிய வேண்டும் என்று லங்காபோர் ஊடகம் பொதுமக்கள் அனைவரையும், தமிழர்கள், இஸ்லாமியர்கள், சிங்களவர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக கேட்டுக்கொள்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். லங்காபோர் ஊடகம். மீண்டும் கூறுகிறோம், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள், உடனடியாக செய்திகள் கிடைக்க. நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.